வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். தயிரில் புழுக்கள், சீல் வைக்கப்பட்ட பாற்சாலை. யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபராக பிரதீபன். மாணவர்களின் எதிர்கால கல்வி தொடர்பான நடமாடும் சேவை. இரா சம்பந்தனின் பூதவுடல் யாழ்ப்பாணத்தில் மக்கள் அஞ்சலிக்காக. தொழில் வழிகாட்டல் ஆலோசனை கருத்தரங்கு. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். யாழ்ப்பாணம் நகரப் பகுதியில் இயங்கும் பாற்சாலை உற்பத்தியில் புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. புழுக்களுடன் கூடிய தயிரை விற்பனை செய்த பாற்சாலையை சீல் வைத்து மூட உத்தரவிட்ட யாழ் நீதவான் நீதிமன்றம் உரிய நிறுவனத்துக்கு 30,000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. யாழ்ப்பாணம் நகரப் பகுதியில் இயங்கும் பாற்சாலையே இவ்வாறு சட்ட நடவடிக்கைக்கு உள்ளானது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது: யாழ்ப்பாணம் மாநகரில் இயங்கும் பாற்சாலை ஒன்றில் விற்பனையாகும் பால் மற்றும் பால் பொருட்கள் தரமற்றவையாக உள்ளதுடன் அங்கு பெரும் சுகாதார சீர்கேடுகளும் நிலவுவதாக மக்கள் உரிய சுகாதார பரிசோதகரிடம் முறைப்பாடுகளை செய்துள்ளனர். இதற்கமைய சுகாதார பரிசோதகர்களான ஜே. ரவீந்திரன், கே. சதீஷ்குமார் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் புதன்கிழமை 3ஆம் தேதியன்று குறித்த பாற்சாலையில் சோதனை நடத்தினர். இதன்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தயிரில் புழுக்கள் காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டது. இதனை அடுத்து குறித்த பாற்சாலைக்கு எதிராக யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று வியாழக்கிழமை 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. வழக்கில் நிறுவனத்தின் முகாமையாளர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். இதனை அடுத்து அந்த பாற்சாலை சுகாதார சீர்கேட்டை சரி செய்யும் வரை சீல் வைத்து மூட உத்தரவிட்ட நீதவான் லெனின்குமார் 30,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபராக பிரதீபன். யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபராக மருதலிங்கம் பிரதீபன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை தனது பதவியை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வு நேற்று காலை 9 மணிக்கு யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எம். பிரதீபன் வரவேற்கப்பட்டு பொன்னாடை போர்த்தப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். இந்த பதவியேற்பு நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி எஸ். ஸ்ரீமோகன் மற்றும் மாவட்ட செயலாக பதவி நிலை அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். மாணவரின் எதிர்கால கல்வி தொடர்பான நடமாடும் சேவை. பாடசாலை மாணவர்களின் எதிர்கால கல்வி மற்றும் இடைவிலகல் தொடர்பான நடமாடும் சேவை கல்முனை இஸ்லாமாபாத் பிரதேசத்தில் நடைபெற்றது. இஸ்லாமாபாத் பிரதேசத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று பாடசாலை செல்லும் மாணவர்கள் தொடர்பாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டதுடன் அவர்கள் கல்வியினை தொடர்வதில் உள்ள இடர்பாடுகளும் இதன்போது ஆராயப்பட்டன. இந்நிகழ்வில் கல்முனை பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர், சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகஸ்தர், பெண்கள் அபிவிருத்தி கள உத்தியோகஸ்தர்கள், உளவள உத்தியோகஸ்தர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர், முறைசாரா கல்வி நடவடிக்கைக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் மற்றும் பாடசாலையின் ஆசிரியர்கள், கிராம சேவை உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். இரா சம்பந்தனின் பூதவுடலுக்கு யாழ்ப்பாணத்தில் மக்கள் அஞ்சலி. தமிழரசுக் கட்சியின் மறைந்த பெருந்தலைவர் இரா சம்பந்தனின் பூதவுடலுக்கு பொதுமக்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நேற்று 4ஆம் தேதி வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி செலுத்தினர். நேற்று வியாழக்கிழமை காலை சிறப்பு விமானம் மூலம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் கொண்டு வரப்பட்ட இரா சம்பந்தனின் பூதவுடல் தமிழரசுக் கட்சியின் தலைமை பணிமனையிலும் தந்தை செல்வா கேட்போர் கூடத்திலும் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முற்பகல் 10 மணிக்கு தமிழரசுக் கட்சியின் தலைமை பணிமனைக்கு கொண்டு வரப்பட்ட சம்பந்தனின் பூதவுடலுக்கு கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், ஏனைய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தந்தை செல்வா கேட்போர் கூடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட இரா சம்பந்தனின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். இன்றைய தினம் மீண்டும் சிறப்பு விமானம் மூலமாக சம்பந்தனின் உடல் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரிகைகள் அங்கு இடம்பெறும். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். தொழில் வழிகாட்டல் ஆலோசனை கருத்தரங்கு.
பாடசாலையிலிருந்து இடைவிலகிய மாணவர்களை தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் தொழிற்பயிற்சி நிலையம் ஆகியவற்றிற்கு அனுமதிப்பதற்காக கிராம மட்டத்தில் கடமையாற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்களை தெரிவுபடுத்தி மாணவர்களை இணைத்துக் கொள்வது சம்பந்தமான கருத்தரங்கு சம்பாந்துறை பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கலாநிதி ALM அஸ்லம் தலைமையில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. சம்பாந்துறை பிரதேச செயலர் SL முகமது ஹனிஃபாவின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைக்கிணங்க திறன் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் SHM SIA மௌலானா மற்றும் மதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர் ALM நிஃப்ராஸ் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம வளவாளராக சம்பாந்துறை தொழில்நுட்பக் கல்லூரியின் அதிபர் தியாகராஜா கலந்து கொண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில்நுட்பக் கல்லூரியின் செயற்பாடுகள் நன்மைகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தினார். மேலும் இந்நிகழ்வில் திந்தாவூர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் திட்ட உதவியாளர் MM மஹ்ஜூன், சம்பாந்துறை தொழில்நுட்பக் கல்லூரி அபிவிருத்தி உத்தியோகத்தர் கமல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.